கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை எல்லாவற்றிலும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து நடத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிக சிறந்த மனிதனாக சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய மகத்துவமான நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக ஆசீர்வாதமுள்ள மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய நாவில் வைத்து நாம் பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாவு ரொம்ப முக்கியமானதாக வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். நாவை பற்றி கொஞ்சம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சரீரத்தில் அவயங்களிலே நாவு மிக சிறிதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு மிகப்பெரிய வலிமை இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நாக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதாக அது இருக்கிறது. ஏன்னா வசனம் இப்படி தான் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதாம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்கள், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்படின்னா நாம் எதை பேசுகிறோமோ, இந்த நாவு எதை பேசுகிறதோ அதை நாம் அனுபவிக்க முடியும், அதை நாம் அடைந்தே தீருவோம். இந்த நாவு பொய் பேசினால் பொய்க்கான காரியங்களை அடைந்து தீருவோம். இந்த நாவு உண்மையை பேசினால் அதற்கான ஆசீர்வாதங்களை அதற்கான காரியங்களை அடைந்தே தீருவோம். இந்த நாவு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. மோசேயை தேவன் அழைக்கும்போது கூட சொல்கிறார், நான் என் நாவு ரொம்ப மந்தமான நாவு, மந்த வாய், தொத்து நாவுன்றார், என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த நாக்கில் பேசினா தான் எல்லாமே நடக்கும். இந்த நாவு ரொம்ப முக்கியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கறதாக இருக்கிறது. நம்ம எதை பேசுகிறோம், எதை பேசக்கூடாது, எதை பேசணும் அப்படி என்பது நமக்கு தெரியும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்பனைகளை கொடுத்துருக்கிறார். இதையெல்லாம் நம்ம செய்யணும், இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றது இருக்கிறது. பேசக்கூடாதது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பேசாது இருக்கிறதையும் செய்ய வேண்டும், பேசக்கூடாததை பேசக்கூடாது, பேச வேண்டியதை பேசணும். அப்படியானால் இந்த நாவு முக்கியமாக எதை பேச வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேச வேண்டும். நம்முடைய நாவை விசுவாசத்துக்காக பயன்படுத்தணும். நம்ம விசுவாச வார்த்தைகளை பேசுவதற்காக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் நாவானது ரொம்ப சின்னதாக இருந்து, ஆனால் அது மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய திறன் நாவுக்கு இருக்கிறது என்பதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு சொல்லுகிறார், நாவு ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடும் என்று சொல்லி. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தானே இருக்குது. அதனால்
இந்த நாவலை நம்ம துதிக்கிறோம். இந்த நாட்களில் தான் பாட்டையும் பாடுறோம். இந்த நாவின் மூலமாக நம்ம ருசி உள்ள பதார்த்தங்களை சாப்பிட்றோம். இந்த சரீரத்தில் எல்லாவற்றையும் ருசித்து பார்க்கக்கூடிய திறன் வாழ்ந்தது இந்த நாவு இல்லையா? நம்ம சாப்பிட்ற உணவு எதுவாக இருந்தாலும் அதை முழு சரீரத்துக்கும் உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து இது இந்த மாதிரியான டேஸ்ட்டுன்றதை காட்டக்கூடிய அளவுக்கு இந்த நாவுக்கு அவ்வளோ திறன் இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் நாவை சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நாவை நீங்கள் தவறாக பயன்படுத்தினா அது உங்களுக்கு தண்டனையை கொண்டு வந்துவிடும், அழிவை கூட கொண்டு வந்துடும். நாவை சரியாக பயன்படுத்தினா அது ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்கும் இல்லையா? தாவீது சொல்லும்போது சொல்கிறார், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 35:28 வாசிக்கலாம். சங்கீதம் 35 அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். என் நாவு என்ன பண்ணும்? உம்முடைய நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்குன்றார். எப்படி பேசுகிறார் பாருங்கள் தாவீது. என் நாவு நாள் முழுதும் உமது நீதியை பேசும். தேவனுடைய நீதியை மட்டும்தான் இந்த நாவு நாள் முழுதும் பேசுது. நான் நாள் முழுதும் தேவனுடைய நீதியை பேசுகிறேன். தேவனுடைய நீதி இந்த பூமியில் நிறைவேற்றப்படுவதற்கு, எல்லா மனிதர்களுக்குள்ள அந்த நீதி வருவதற்கு நான் அதை பேசுகிறேன்றார். நாள் முழுவதும் என் நாவு உம்மை துதித்து கொண்டே இருக்குன்னு சொல்கிறார். அதனால தான் தாவீது சரியாய் நாவை பயன்படுத்தினதனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை நம்ம பார்க்கிறோம். சவுலின் மேலே அவர் வெற்றியடைந்தார். அவர் பேசும்போது புத்தியாய் ஞானமாய் பேசினார். அதனால்தான் சவுல் அவரை நிறைய முறை சொல்கிறாரு, தாவீது பேசுகிறதையும் அவன் புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறதையும் பார்த்து சவுல் ராஜா தாவீதுக்கு பயந்தாராம். பாருங்கள், என் நாவு உமது நீதியை நடப்பி பேசும். நீதியையும் நாள் முழுதும் உம்முடைய துதியும் தான் என்ன பண்ணும்? சொல்லிக்கொண்டே இருக்குன்றார். அப்படியானால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் இந்த நாவாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளாமல், அதை பற்றி கவனிக்காமல் வாயில் வந்ததெல்லாம் பேசிடுறோம். எதெல்லாம் மனசில் தோன்றோ அதெல்லாம் இந்த நாக்கு என்ன பண்ண பேசு. அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசுவதனால தான் நிறைய பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நாவு தேவனுடைய நீதியை பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தை, அவருடைய கற்பனைகளை விசுவாசத்தோடு கூட பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தை நடக்கும், அது வாய்க்கும் என்று பேச வேண்டும். அப்படி பேசினாதான் நம்ம எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும், சமாதானமாக இருக்கும். இந்த நாவு சில வார்த்தைகளை பேசுவதனால தான் சரீரத்திலே மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகிறது இல்லையா? இந்த நாவுக்கு 2 திறன் இருக்குது பாருங்கள். ஒன்று விசுவாசமாக பேசும், இன்னொன்று அவிசுவாசமாக பேசும். ஆனால் தாவீது நாள் முழுவதும் நீதியும் துதியும் மட்டும்தான் நான் பேசுகிறேன்னு சொல்கிறார். நாள் முழுசும் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். அழகாக சொல்கிற, சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய நாவு பேச வேண்டும் என்பது தான் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம நாவு பேசணும். காலையிலிருந்து தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ நேரம் நம்முடைய நாவு கர்த்தருடைய வார்த்தையை பேசுது?
கர்த்தருடைய நீதியை பேசுது, கர்த்தருடைய ரட்சிப்பை குறித்து பேசுது, கர்த்தருடைய மகிமையை குறித்து நம்ம நாவு எவ்வளோ பேசுதுன்னு சொல்லி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய நாவு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் பேசுது. அந்த நாவு கர்த்தருடைய வார்த்தையை. சிலருடைய நாவு ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தரையை போற்றுது. மற்ற 6 நாள் அந்த கர்த்தருடைய வார்த்தையை, நாவு கர்த்தருடைய நீதியை, கர்த்தருடைய அன்பை குறித்து பேசுவதில்லை. இதை நம்ம கவனிக்கணும் இல்லையா? கவனிச்சா தான் நம்ம விசுவாசத்தை பற்றி நம்ம பேச முடியும். நம்முடைய நாவு அப்படிப்பட்டது. அப்போ நாம் நாவை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் நாவை குறித்து இவ்வளோ பெரிய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளியாம். எப்படி சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில்? நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. அப்போது இந்த நாவை பற்றி நம்ம கவனிக்கணும். நாவை பற்றி கவனித்து இந்த நாவை கொஞ்சம் திருப்பிட்டோம் அப்படின்னா விசுவாசத்திற்கு நேராக கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்காக நம்ம நாவை திருப்பப்பட வேண்டும். அப்படி திருப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையும் திரும்பிடும். நாக்கை பற்றி இன்றைக்கு யாருக்குமே அதை பற்றி கவலை இல்லை. என்னெல்லாம் வருதோ அதையெல்லாம் பேசிட்டோம். விசுவாசமாகவும் பேசுகிறோம், அவிசுவாசமாகவும் பேசுகிறோம். அது சரியானது இல்லை. எலிசபெத்து சகரியாவும் தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நாளாக அவர்களுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஆனால் ஒரு நாள் தேவதூதன் தோன்றி ஜகரியா இடத்துல சொல்லுகிறார், ஜகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் தரப்போகிறாரு. அந்த பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கும், அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும், அந்த பிள்ளை நிமித்தம் அநேகருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும், அதையெல்லாம் அவர் சொல்கிறார். இந்த வார்த்தையே, கடவுளுடைய வார்த்தையே இந்த ஜகரியா விசுவாசிக்கலை பாருங்கள். அப்போது விசுவாசிக்காதனால தேவதூதன் சொல்கிறான், நீ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காதனால உன் வாய், உன் நாவு கட்டப்பட்டிருக்கும், நீ பேசாத இருப்ப அப்படின்னு சொல்கிறான். இது நிறைவேறும் வரையிலும், இந்த பிள்ளை பிறந்து நிறைவேற வரையிலும், இதை நீ பார்க்குற வரையிலும் நீ பேசாத இருப்பன்றா. ஏன்னா ஏன் நீ பேசாத இருப்ப? அவன் நாவில் என்ன பேசுகிறான்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தேவதூதன் சொல்கிறாரு, உன் மனைவி எலிசபெத் ஒரு குமாரனை பெற போகிறா அப்படின்னு. அதை விசுவாசிக்க தவறான். அது எப்படி ஆகும்? எனக்கு வயசாயிடுச்சு, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி இவன் பேசுகிறான் பாருங்க. அவனுடைய எண்ணங்கள் வருது, அப்படி நடக்கிற பேசுகிறான். நானும் கிழவனாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறான். அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுறது தான் இந்த நாவு இல்லையா? அதே கர்த்தருடைய வார்த்தை விசுவாசமாகவும் சில நேரம் இந்த நாவு பேசுது. ஆனால் செய்வது என்னவோ ஊழியம், தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் வார்த்தை பார்க்கும்போது சூழ்நிலைக்கு ஏற்றது போல பேசுகிறான். சூழ்நிலையை பார்த்து வயசாகிடுச்சு, இனிமேல் எங்கேருந்து குழந்தை பிறக்க போகுது, நான் சொல்லட்டுமா? சூழ்நிலைக்கு ஏற்றுற மாதிரி நாவு எல்லாருக்கும் பேசுகிறது வழக்கம். எப்பொழுது இந்த நாவு எதை பேசும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது, கண்ணு பார்க்கும்போது அந்த நாவு என்ன பண்ணுன்னா அது பேசும். ஏன்னா சூழ்நிலைக்கு பேசுகிற, சூழ்நிலையை பார்த்து பேசுறது, இது உலகத்தில் எல்லாருடைய நாவும் அப்படி தான் பேசும். இதுக்கு இது ஒரு ஆச்சரியம் இல்லை. ஒருத்தரை பார்க்குறாங்க, ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறான் பார்க்குறாங்க. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப அடிபட்டுச்சு அவனுக்கு, பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூழ்நிலை அப்படிப்பட்டது. அதை பார்க்கும்போது அந்த நாவு அப்படி பேசுது, அப்படி சொல்லுது அந்த நாவு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கர்த்தரை ஆராதிக்கிற, துதிக்கிற,
அவருடைய நீதியை பேசுகிற பிள்ளைங்க உடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்கணும் உங்கள் நாவு அப்படின்னா, தேவனால் எல்லாம் கூடும், அவன் இப்போவும் பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்றத நம்முடைய நாவு பேசணும் அந்த இடத்துல. அதான் கர்த்தருடைய பிள்ளைங்களை பேச வேண்டிய ஒரு வார்த்தை. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. பிழைப்பான்னு சொன்னால் கர்த்தரால் முடியும்னு சொல்லி பேசணும், அவருடைய நீதியை பேசணும். அவர் எத்தனையோ அற்புதங்களை வேதத்தில் செய்திருக்கிறத படிக்கிறோம், கேட்கிறோம், வசனங்களை படிக்கிறோம் இல்லையா? அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அந்த கேட்ட வார்த்தைகளை நம்முடைய நாவு பேசணும். எல்லா சூழ்நிலையிலும், சூழ்நிலை எதிராக இருந்தால் கூட அதை பேசணும். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவனால் எல்லாம் கூடன்னு சொல்லி பேசணும். ஆனால் இந்த சூழ்நிலையை பார்த்து இந்த சக்கரையா சொல்கிறாரு, எப்படி ஆகிடும், நான் கிளவினா இருக்கேன், எப்படி நடக்கும் அப்படின்றார். இது கர்த்தருடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாததாக இருந்துச்சு. ஏன்னா அவருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அவர் வார்த்தையை நம்பாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் பாருங்கள். அதனால் இது நடக்கிற வரை நீ பேசாத இருப்ப. வாயை கட்டிட்டார் ஆண்டவர், நாவையே கட்டிட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் பொழுது, ஒருவேளை அவன் நாவை கட்டாமல் இருந்தால் அவங்க மனைவி கிட்ட போய் சொல்லியிருப்பான், இதெல்லாம் எப்படி நடக்கும், இது மாதிரி தேவதூதன் சொல்லிட்டு போகிறாரு, எலிசபெத்து உனக்கு வயசாகிடுச்சு, இந்த மாதிரி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லியிருப்பான் பாருங்கள். அவன் ஆசாரிய தூபம் காட்டிருக்கிற அந்த தூபப்படுத்தாண்டியே தேவதூதன் பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளலாம். அங்கேயும் அவன் வாய் கட்டப்பட்டாயிடுச்சு. வெளியே ஜனங்களுக்கு தூபம் காட்டும்போது கூட அவன் பேசாமல் இருக்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஜகரியா பேசலையே அப்படின்னு. பாருங்கள், அங்கே கர்த்தர் செய்கிற அளவுக்கு வாயை கட்டிட்டார், நாக்கையை கட்டிட்டார். ஏன்னா இந்த நாக்கு அப்படிப்பட்ட காரியங்களை பேசுன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இவன் வீட்டுக்கு போயிருந்தா என்ன சொல்லியிருப்பான், இது மாதிரி சொல்லிட்டு போனார் ஒரு தேவதூதன், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதான், நமக்கு ஒரு பையனை கொடுக்க போகிறாராம், இந்த பையன்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், மேசியாவுக்கு வழிகாட்ட போகிறான், ஆயத்தப்படுத்த போகிறான் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் நடக்குமா எலிசபெத் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பா. ஆனால் ஆண்டவர் பார்த்தார், நாவியை கட்டிட்டார் பாருங்க. நாக்கு மோசமானது. சில நேரம் விசுவாசத்தை பற்றி பேசவே பேசாது, தப்பாக பேசுகிறதுக்கு தான் நிறைய பயன்படும் இந்த நாவு. வாயை திறந்தால் மூடவே மூடாது பாருங்கள். இப்போ இந்த நாவை பற்றி நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இல்லையா? இந்த நாவு எப்படிப்பட்டதுன்றதை பற்றி நம்ம கவனமாக இருக்கிறதே இல்லை. அது பாட்டுக்கு அது என்ன பேசிட்டு போகுது, பார்க்குறதெல்லாம் பேசிட்டு, சொல்கிறதெல்லாம் கேட்டு பேசிட்டு, யாராவது ஒருத்தரை பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் பேசிடுது இந்த நாவு. ஸோ இந்த நாவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், நாவை அடக்கணும், நாவை அடக்க வேண்டும், அடக்கமுள்ளதாக நம்ம இருக்க வேண்டும். அப்போது இந்த சகரியாவுக்கு நடந்த விஷயம் என்னன்றதை பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவனுடைய நாவு கட்டப்பட்டிருக்கிறது. பிறகு இந்த தேவதூதன் மூலமாய் கர்த்தர் சொன்னபடியே அவங்க மனைவி எலிசபெத்து ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுறாங்க. குமாரனை பெற்றபோது இப்போது அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி சொல்லும்போது அவங்க தகப்பன் முறையில் வைக்கணும் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. சரி, அவங்க தகப்பனை கேட்போம், யோவான்கிட்ட, ஜகரியா கிட்ட கேட்போம் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி அப்படின்னு ஜகரியாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவன் தான் பேச முடியாத, இப்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், தேவதூதன் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாகன்னு சொல்லிட்டு போனார் பாருங்க இல்லையா? அந்த பேரை ஒரு ஸ்லேட்டில் ஒரு பலகையில் எழுதி காட்டுகிறான், இந்த பேரை வைப்பேன். அதை எழுதும்போது தான் அவனுடைய நாவின் கட்டு அவிழ்க்கப்படுது பாருங்க. வசனம் சொல்லுது, நான் வாசிக்கிறேன், லூக்கா 1ஆம் அதிகாரம் 62லேருந்து. அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பேரிட மனதாக இருக்கிறார் என்று செய்கையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்
கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான். அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது. பாருங்க, நாவு கட்டி வச்சிட்டார் ஆண்டவர். நாவு ஆண்டவர் கட்டிட்டார். ஏன்னா அவருடைய சித்தத்தை செய்வதற்கு எதிராக அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காத போது சில நாவுகள் கட்டப்படும். கட்ட அவிழ்கிறார். நாவின் கட்ட அவிழ்த்து அதுக்கப்புறம் அவன் பேசுகிறான். அப்போ முன்னாடியே பேச விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பான்? இந்த நாவு எதையே பேசி இல்லையா, அவிசுவாசம் வந்தெல்லாம் இந்த நாவு பேசி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாகவே இந்த நாவு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய பேருடைய நாவு கர்த்தரை துதிக்குதே தவிர, ஆனால் கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய மகிமைக்கு, கர்த்தருடைய வல்லமைக்கு விரோதமாகவே பேசி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் அதனால தாங்க நம்ம வாயில் எதை பேசுகிறோமோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாவு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் நாவு பரிசுத்தமான நாவு. அதனால தான் அதை நீங்கள் ரொம்ப எச்சரிப்பாக ஞானமாக பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. எல்லா இடங்களையும் போய் நின்று எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். சரியா? எதை விதைக்கிறானோ மனுஷன் அதை அறுப்பான். இப்போ இந்த நாவு அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து நடக்கணும். நாவை பற்றி அவ்வளோ கவனம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுது. 2ஆம் அதிகாரத்தில் இந்த பெந்தெகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்து மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த யாவரையும் அவர் நிரப்புறாரு. நீங்கள் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் திருப்புவோம். 2ஆம் அதிகாரத்தை திருப்பி அங்கே ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். 2வது வசனம் இல்லையா, 1வது வாசிக்கிறேன். 1வது வசனம் இருந்து, பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிறைப்பெற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இங்கே குறிப்பாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். பெந்தெகோஸ்து நாளிலே சீஷர்கள் எல்லாம் ஒன்றா கூடி இருக்கிறாங்க. ஒருமனப்பட்டு எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் போயிட்டார். நீங்கள் எல்லாம் ஒருமனமாக தரித்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலையும் சமரியாவிலையும் உலகம் முழுசும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு ஆண்டவர் பரமேறி போயிட்டார். இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒருமனப்பட்டு அமர்ந்திருக்கிறாங்க. இப்போது ஒரு இடத்துல கூடி ஒருமனமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நாவு வந்து வேறு எதையுமே பேசலை, அவிசுவாசமெல்லாம் பேசலை, ஒருமனமாக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. அவர் எப்படி வந்தாராம்? பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்தில் சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாயிடுச்சான். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்புறாரு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல. இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நாவை தொட்டுட்ருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்கலை, நாவுகளை தொட்டு இருக்கிறார் பாருங்க. தொடர்ந்து இந்த தேவ செய்தியின் தொடர்ச்சியை வரும் வாரங்களில் தியானிப்போம். மேலும் இயேசுவின் அக்கினி திருச்சபை நடத்தும் விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 4வது செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்று கொண்டு வருகிறது. இம்மாதம் 25/6/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இடம் தங்கராஜ் திருமண மண்டபம், பஞ்சட்டி, பஸ் ஸ்டாண்ட் அருகில், பொன்னேரி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். மேலும் தொடர்புக்கு 96
88619881. தவறாமல் பங்கு பெற்று தேவ விடுதலையை பெற்று செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.